நாம இன்னைக்கு ஒரு பேட்ச் ஒர்க் நெக் மாடல் எப்படி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி டர்ன் பண்ணுறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். அது வந்து ரோப் அட்டாச் பண்ணி நம்ம எப்படி டைரெக்டாக நம்ம ஃபஸ்ட்டே ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் வந்து பேப்பர் கேன்வாஸில் நம்மளோட நெக் டிசைன் வந்து மார்க் பண்ணிவிட்டு நம்மளோட லைனிங் கிளாத்தில் நான் வந்து ஃபஸ்ட்டே அயர்ன் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். அப்போ தான் நமக்கு வந்து ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு கரெக்டாக வரும். நீங்களும் பேப்பர் கேன்வாஸில் வந்து உங்களோட நெக் டிசைன் வந்து மார்க் பண்ணிவிட்டு அதை லைனிங்கில் வந்து இந்த மாதிரி அயர்ன் பண்ணி எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம ஸ்டிச் பண்ணும்போது அந்த நெக் மாடல்ஸ் எதுவுமே நகராமல் நமக்கு நீட்டாக கிடைக்கும். இப்போ நம்மளோட லைனிங்கும் நம்மளோட மெயின் ஃபேப்ரிக்கும் நம்ம வந்து சேர்த்து வச்சுக்கலாம். கரெக்டாக அந்த சென்டர் வந்து கரெக்டாக வர மாதிரி கரெக்டாக வச்சுக்கலாம். வச்சுட்டு இப்போ நம்ம வந்து பேப்பர் கேன்வாஸில் வந்து நம்ம கரெக்டாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த மாடலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து ஸ்டிச்சஸ் வந்து கொடுக்குறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ரோப் வந்து இந்த சென்டரில் வரும், இந்த இடத்துல வரும். அப்போ அந்த இடத்துல நம்ம ஸ்டிச் பண்ணும்போது கரெக்டாக அந்த ரோப் வந்து கீழ்ப்பக்கமாக வர மாதிரி நம்ம வந்து வச்சு ஸ்டிச்சஸ் எடுத்துக்கணும். இந்த மாடலுக்கு ஃபஸ்ட்டே நம்ம வந்து அந்த ரோப் வந்து அட்டாச் பண்ணால் தான் நமக்கு வந்து அந்த ஃபினிஷிங் வந்து நமக்கு வந்து நீட்டாக கிடைக்கும். சரிங்களா? அதனால் ஃபஸ்ட்டே வந்து அந்த ரோப் வந்து கரெக்டாக சென்டரில் வர மாதிரி வச்சுட்டு நான் வந்து ஸ்டிச்சஸ் வந்து கொடுக்குறேன். மெதுவாக பார்த்து ஸ்டிச்சஸ் கொடுக்கணும். ஏன்னா வந்து நகன்றக்கூடாது. அந்த ரோப் நகர்ந்துச்சு அப்படின்னா நமக்கு அது வந்து கரெக்டாக வராது. அதனால் பார்த்து மெதுவாக நம்ம வந்து அந்த இடத்துல மட்டும் ஸ்டிச் பண்ணும்போது பார்த்து ஸ்டிச்சஸ் கொடுக்கணும். ஒன் டைம் ஸ்டிச் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் அது ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து அழகாக வந்துடும். அதுக்கப்புறம் மீதி நெக் ஷேப் எல்லாமே நம்ம அழகாக ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து ஃபுல்லாக நெக் போர்ஷன் ஃபுல்லாகவே நான் வந்து ஸ்டிச்சஸ் கொடுக்குறேன். அடுத்த இடத்துல வரும்போது அதுலேயுமே நம்ம வந்து ரோப் வந்து ஸ்டிச்சஸ் கொடுக்கணும். அந்த ரோப் வந்து கரெக்டாக அந்த இடத்துல வர மாதிரி நம்ம வந்து ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி ரோப் வந்து கரெக்டாக வச்சுக்கணும். வச்சுட்டு நம்ம வந்து ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம வந்து நெக் ஃபுல்லாகவே அழகாக ஸ்டிச்சஸ் கொடுத்து எடுத்தாச்சு. இனி நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா கட் பண்ண போகிறோம். கட் பண்ணும்போது நம்ம ஏற்கனவே நம்ம வந்து ஸ்டிச்சஸ் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, அதுலேருந்து ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு உள்பக்கமாக நம்ம வந்து ஸ்டிச்சஸ் கொடுக்கணும். நம்ம நீட்டாக வந்து அந்த ரோப்பை வந்து அட்டாச் பண்ணிட்டோம். இந்த மாதிரி தான் நம்மளோட பேட்ச் ஒர்க் நெக்கில் நம்ம வந்து ரோப் வந்து அட்டாச் பண்ணுறது. இப்போ நம்ம வந்து ஃபுல்லாகவே கட் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். அதாவது ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு கேப் விட்டு ஃபுல்லாகவே நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்ததுக்கப்புறம் லைட்டாக இந்த மாதிரி நாச் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம வந்து டர்ன் பண்ணும்போது நீட்டாக கிடைக்கும் நமக்கு. அதுக்காக இந்த மாதிரிப்பட்ட நெக் டிசைனுக்கு எல்லாமே நம்ம வந்து ரோப் வந்து ஃபஸ்ட்டே கொடுத்துடணும். அப்போ தான் நமக்கு அந்த ஃபினிஷிங் வந்து நமக்கு நீட்டாக கிடைக்கும். இப்போ அப்படியே டர்ன் பண்ணி நம்ம வந்து ரைட் சைடாக எடுத்துக்கலாம். எப்போவுமே ராங் சைடு வச்சு தான் ஸ்டிச்சஸ் கொடுத்துட்டு ரைட் சைடை நம்ம வந்து டர்ன் பண்ணோம். இந்த மாதிரி பேட்ச் ஒர்க்குக்கு எல்லாமே அதை மாற்றி பண்ணிடாதீங்க. இப்போ பாருங்கள், நம்ம வந்து கரெக்டாக அந்த ரோப் வந்து கொடுத்ததுனால நமக்கு வந்து நீட்டான ஃபினிஷிங் வந்து வந்திருக்கு பாருங்கள். அந்த சென்டர் வழியாக நமக்கு கரெக்டாக அந்த ரோப் கிடச்சிருக்கு. அந்த நெக்கோட டிசைன் ரொம்பவே நீட்டாக வந்திருக்கு. இந்த மாதிரி தான் நம்ம வந்து பேட்ச் ஒர்க்கில் வந்து நம்ம இந்த டிசைனுக்கு வந்து ரோப் கொடுக்குறோம் அப்படின்னா இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணி பண்ணுங்கள், ரொம்பவே அழகாக வரும். அதுக்கப்புறம் நெக் ஃபுல்லாகவே மேல் பக்கம் ஃபுல்லாகவே சுற்றி நம்ம வந்து ஒரு ஸ்டிச்சஸ் வந்து கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு மேல் பக்கம் ஃபுல்லாகவே சுற்றி அந்த நெக்கோட டிசைன் கரெக்டாக வர மாதிரி நம்ம வந்து ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கலாம். மேல் பக்கம் வந்து நம்மளோட மெயின் ஃபேப்ரிக் இருக்கணும், கீழ்ப்பக்கம் வந்து லைனிங் வர மாதிரி நம்ம வந்து ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கலாம். நம்ம பேப்பர் கேன்வாஸ் வந்து கொடுத்தனால அந்த நெக் டிசைன் வந்து மாறாமல் அப்படியே அழகாக இருக்கும். இந்த மாதிரி ஸ்டிச் கொடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் வந்து ஒரு பேப்பர் கேன்வாஸ் மாடல் பேட்ச் ஒர்க் மாடல் டிசைன் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணி நீங்கள் பேட்ச் ஒர்க் வந்து ஸ்டிச் பண்ணி பாருங்கள். ரொம்பவே நீட்டாக அழகாக இருக்கும். இந்த மாடல் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாருக்குமே ரொம்பவே ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோட சேனல் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் என்னோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக் பேஜில் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.